வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த மேகதாது அணை திட்டம், அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். கண்டிப்பாக இந்த மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு கைவிடணும். இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தரக்கூடாது. இதை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இதை ரொம்ப சீரியஸா அந்த இஷ்யூ எடுத்துக்கணும். ஏற்கனவே நீத்தி ஆயோக்ல போகும்போதும் அங்க டெல்லிக்கு போகும்போது இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. பட் இன்னும் வலியுறுத்தி சொல்லணும். இதனுடைய முக்கியத்துவம் தெரியாம நம்ம வேற விஷயங்கள்ல நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூப்பர் எல்லினோவால நமக்கு நிறைய எஃபெக்ட் அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஐரோப்பா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா கடும் வெப்பம். அங்கெல்லாம் அந்த மாதிரி வெப்பத்தெல்லாம் அவங்க பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏசியே யூஸ் பண்ணாதவங்க இப்போ ஏசி வாங்குறதுக்காக கியூல நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம். அதாவது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. அதோட எஃபெக்ட் ரொம்ப சீக்கிரமே தெரியுது. அதே போல இங்க 2026 தென்மேற்கு பருவக்காற்று அதனால அந்த பருவமழை அந்த அளவுக்கு பெய்யற மாதிரி தெரியலைன்றாங்க. அதனால நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்படும். இந்த சமயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய வைகை அணையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீர்வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வறட்சியில பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல இருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கலாம். இந்த மேகதாது திட்டத்தை பத்தி அரசியல்வாதிகள் யாரும் அந்த அளவுக்கு அக்கறைப்பட்டதா தெரியல. எனக்கு தெரிந்து நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இதை அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல அவருடைய வீடியோ தான் நிறைய போயிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக முதல்வர் இதை ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த வார் ஃபூட் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்க்கால வேகத்துடன் செயல்பட்டு இந்த திட்டத்துக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை ஸ்கிராப் பண்ணணும். இந்த மேகதாது அப்படிங்கிறது டேம் அப்படிங்கிறது ஒரு இடம். இந்த இடத்துல இந்த மேகதாது அப்படிங்கிறது இடம். அதே பாத்தீங்கன்னா இந்த இடமே இதுதான் அந்த காவிரி வரக்கூடிய ஏரியா. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆடே தாண்டுற அளவுக்கு இருக்கக்கூடியதுனாலதான் அந்த பெயர் காரணமே சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா எதற்காக கர்நாடகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்றாங்க. சமநிலை நீர்க்கே திட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா, வாட்டர் ஷார்டேஜ் வருது. நமக்கு தெரியும், பெங்களூர்ல எல்லாம் வாட்டர் ஷார்டேஜ் வருது. மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா அதிகமான நீர் பாத்தீங்கன்னா திறந்து விடப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா கடலுக்கு போய் கலக்கிறது. அதனால இந்த எக்ஸஸ் வாட்டரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, எப்போ எங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த சமயத்துல அதை யூஸ் பண்றதுக்காக. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம பவர் பேங்க் யூஸ் பண்றோம்ல நமக்கு மொபைலுக்கு, அது மாதிரி இட் இஸ் ஏ வாட்டர் பேங்க். இட் ஆக்ட்ஸ் லைக் ஏ வாட்டர் பேங்க், கலெக்டிங் எக்ஸஸ் வாட்டர் வென் இட் இஸ் அவைலபிள் அண்ட் சப்ளைங் இட் டு வென் நீடட். ஆற்றல் அதிகமாக வரும் நீரை தற்காலிகமாக சேமித்து வைத்து தேவைப்படும் நேரத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வெளியிடுவதற்காக அமைக்கப்பட்ட நீர்த்தேக்கம். அதனாலதான் இதை பேலன்சிங் ரிசர்வேன்னு சொல்லுவாங்க. இதை நீர் வங்கின்னு சொல்லலாம், வாட்டர் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி பவர் பேங்க் யூஸ் பண்றோமோ அது மாதிரி. கர்நாடகா என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல ஹெவி ரெயின்ஃபால், ஃபிளட் அந்த மாதிரி வரும்போது ரிவர்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டரை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அந்த ஸ்டோர்டு வாட்டர் ரிசர்வேயர்ல இருக்கும், நீர்த்தேக்கத்துல இருக்கும். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ எங்களுக்கு, அப்போ ட்ரிங்கிங் பர்பஸ்க்கோ இல்ல இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கோ அல்லது பாத்தீங்கன்னா நீர்மின் உற்பத்திக்கோ பவர் ஜெனரேஷனுக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விளைவுகள், அதனால என்னென்ன தீங்குகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ட்ரை சீசன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாகும். ஏன்னா அங்க எல்லாமே தேக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இங்க நமக்கு பாத்தீங்கன்னா கம்மியாகும். கோடை மற்றும் வறட்சி காலங்களில் காவிரியோட நீர் ஊட்டம் குறையலாம். ஏன்னா அங்க ஃபில்அப் பண்ண பார்ப்பாங்க. அங்க ஃபில்அப் பண்ணி மேகதாதுல ஃபில்அப் பண்ணி எக்ஸஸா இருந்தா மட்டும்தான் விடுவாங்க. இப்போ இப்போ வாட்டர் ஷார்டேஜ் கம்மியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இங்க வர்றதுக்கு வரவே வராது. அப்போ இதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு இரிகேஷனுக்கு நீர்ப்பாசனத்துக்கு வரத்து இல்லாம போகலாம். மேட்டூர் டேமுக்கு இன்ஃப்ளோ ரொம்ப நம்மளை நம்பி இருக்கிறதே மேட்டூர் டேம் தான். மேட்டூர் டேமை நம்பி தான் பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள் இருக்கு. அடுத்து காவிரி டெல்டா தான் நமக்கு தெரியும், சரிங்களா? அது ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா பகுதி தான். இங்க என்னென்னலாம் இப்போ பயிர்கள் இதனால என்னென்னலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பேடி தான் நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஃபுட்னு தெரியும். நெல், கரும்பு, வாழை, தென்னை, காய்கறிகள் இது எல்லாம் இதனால விளைச்சல் குறையும். விவசாயிகளின் வருமானம் பாதிக்கப்படும். இதனால அடுத்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கம் உயரும். அதாவது என்னது, எல்லா பொருட்களின் விலையும் உயரும். அரிசியோட விலை உயரும், நெல்லோட விலை உயரும். காவேரி வாட்டரை நம்பிதான், காவேரி நீரை நம்பிதான் பல நகரங்கள்
மாவட்டங்கள், கிராமங்கள் இருக்கு. இதனால குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். கோடை காலத்துல இன்னும் நிலைமை வந்து ரொம்ப மோசமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட்டூர் டேம், இந்த மேட்டூர் டேம் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு அடிக்கடி போட்டித் தேர்வுல கேட்பாங்க. மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க, 1925 ஆரம்பிக்கப்பட்ட 1934. ஸோ அந்த இயர் 34 தான் முக்கியம். 1934 கம்ப்ளீட் ஆச்சு ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படிங்கிறது மேட்டூர் டேம். ஸோ இந்த மேட்டூர் டேம் வந்து கட்ட ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய தலைவராக இருந்த சர் சிபி ராமசாமி ஐயர். அதிகபட்ச கொள்ளளவு வந்து பாத்தீங்கன்னா அதன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 120 அடி. அதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 93.4 டிஎம்சி. டிஎம்சி அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்றது அப்படின்னா 100 கோடி கன அடி டிஎம்சி. காவேரி இந்த பேசின் வந்து நமக்கு மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரி, இது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய. ஸோ இந்த மேட்டூர் அணையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கு, குடிநீருக்கு இருக்கு, தொழிற்சாலைகளுக்கு, எல்லாத்துக்கும் நீர் வரை. ஸோ அப்போ இதுல நீர் வரை குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா அணை நிரம்புவதே பிரச்சனை ஆகும். இதனால குறுவை சாகுபடி வந்து தாமதமாகும், விவசாயம் பாதிக்கும். ஸோ இது மட்டும் இல்ல, முக்கியமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும். எப்பவுமே இந்த ஆற்றினோட இயற்கை ஓட்டத்தை மாத்துறீங்க அப்படின்னா அதனால சுற்றுச்சூழல் பாதிக்கும். சேஞ்ச் த ரிவர் ஈகோசிஸ்டம். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மீன் இனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதை சுற்றியுள்ள ஈரநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். வெட்லேண்ட்ஸ் சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டி லாஸ் ஏற்படும். அந்த டேம் கட்டுறதுனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஏற்படும். இங்க நீர்வரத்து குறைவதனால் நமக்கும் பயோடைவர்சிட்டி லாஸ் ஏற்படும். அதாவது கர்நாடகா என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு நாங்க வழங்கக்கூடிய சட்டப்பூர்வமான காவிரி நீர் பங்கில் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அந்த காவிரி ட்ரிபியூனல் கொடுக்கறதே இது வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. அதே பண்ண மாட்டாங்க. இப்பவே பண்ணாம இருக்கும் போது கட்டினாங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்றீங்களா? கிடையவே கிடையாது. இப்பவே வாக்கு சுத்தம் கிடையாது, நாங்க பின்னாடி கொடுப்போம்னு இப்ப சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இதற்குரிய உரிய அனுமதிகள் கிடைக்க கூடாது. சரிங்களா? தமிழ்நாட்டோட நீர் உரிமை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு தெரியும் நீரின்றி அமையாது உலகு. சோ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமா லீகல், டெக்னிக்கல், பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. சட்ட நடவடிக்கைகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள். நம்ம தமிழ்நாடு தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு குறித்து வைக்கிறது, இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஜூன் 2026 கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெசல்யூஷன் வந்து இதை அப்போஸ் பண்ணி, இந்த ப்ராஜெக்ட் அப்போஸ் பண்ணி வந்து பாஸ் பண்ணணும். ஆனா கர்நாடகா இது சம்பந்தமான முயற்சியை வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால இதை நம்ம ரொம்ப கண்டுக்கிறோம், ரொம்ப அப்போஸ் பண்ணல அப்படின்னா அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மத்திய அரசு வந்து இந்த திட்டத்திற்கு வந்து உதவக்கூடாது, இந்த திட்டத்தை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். ரீசெண்டா கூட அன்புமணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் டேமை விசிட் பண்ணிட்டு ஒரு காணொலி கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மேட்டூர் அணையில தண்ணியே இல்லை, ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறதுக்கு ஓரளவு குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து வரக்கூடிய இந்த நேரத்துலதான் திறந்து விட வேண்டிய நேரம் இது, இந்த மாசத்துல. ஸோ தமிழக அரசு வந்து இன்னும் தீவிரமாக வலியுறுத்தி இந்த மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும், எஸ்பெஷலி போட்டித் தேர்வுக்கான வீடியோஸ் நிறைய இருக்கும், பாருங்க. நன்றி.